la! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவுக்கு இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரா அப்படின்றத தாண்டி உலக அளவில் சில மாற்றங்களையும் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது வழக்கமாக இந்திய பிரதமர் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க, ஆனால் மக்கள் பிரதமர் அப்படின்னு சொல்லி இவரை குறிப்பிட்றாங்களே. நிதியமைச்சராகிறப்ப அவர் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அவர் எடுத்த முடிவுகள்லாம் பல முக்கியமான முடிவுகள். அப்படி வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக உருவாக்கப்பட்டவர். 10 வருஷம் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவர் மீது ₹1 கூட ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ கருப்பு கரையோ கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளீன் ஹேண்டாக இருந்தார். எல்லோருடையும் இணக்கமானவர். அதாவது அதே நேரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தை அதிராம ஆணித்தரமாக எடுத்து வைப்பார். சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்த நபர் வந்து டாக்டர் மன்மோகன் சிங். ஜீரோ நெகட்டிவ் இல்லை அவர். ஆமாம், ஜீரோ நெகட்டிவ். இது வரைக்கும் அவர் மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஒரு ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. இதற்கு அவரே சொல்லிப்பாரு. ஒரு இக்கட்டான நேரத்தில் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் காப்பாற்றியது வந்து டாக்டர் மன்மோகன் சிங். அவருடைய இறுதி காலகட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்ததாக சொல்கிறாங்களே சார். Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நேற்று திடீர்னு பார்த்தோம்னா முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் காலமாயிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. மன்மோகன் சிங் காலமானதுக்கப்புறம் அவரை பற்றின பல தகவல்கள் நம்ம படிக்கிறோம். இந்தியாவுக்கு அவர் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரா அப்படின்றத தாண்டி உலக அளவில் சில மாற்றங்களையும் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது வழக்கமாக இந்திய பிரதமர் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க, ஆனால் மக்கள் பிரதமர் அப்படின்னு சொல்லி இவரை குறிப்பிட்றாங்களே சார். அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, மன்மோகன் சிங் அவர்களுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து உலக அளவில் நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்தியிருந்தார். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸோட பிரைம் மினிஸ்டர்ஸோட நல்ல நட்பை ஏற்படுத்தி. மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். எந்த பெரிய பெண்மணி ஒரு விளக்கு வெளிச்சத்தில் படித்து அதுக்கு பிறகு ஒரு பொருளாதார நிபுணராகி ஆக்ஸ்போர்டில் படித்து கொலம்பியாவில் படித்து ஒரு பொருளாதார நிபுணராகி அதுக்கு பிறகு வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக வாழ்க்கையை தொடங்குறார். அவருடைய அந்த அறிவுக்கும் திறமைக்கும் படிப்புக்கும் உலக நாடுகள் ஏதாவது முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டியில் அவர் வந்து பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்தியாவில் தான் பஞ்சாபில் தான் ப்ரொஃபஸராக ஆரம்பிக்கிறார். ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கிறப்ப 91 காலகட்டம் தான் அவருடைய வெளிச்சத்துக்குள் வர ஆரம்பிக்கிறார். 91 காலகட்டங்களில் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார தேக்கம் ஏற்படுது. அந்நிய செலாவணி இருப்பு கையில் இல்லை. இந்தியாவினுடைய தங்கத்தை உலக வங்கியில் அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. தமிழ்நாட்டிலையும் அரசியலும் ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குது சந்திரசேகர் ஆட்சியில். அப்போ தான் இவர் வந்து ராஜீவ் காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு 91 நரசிம்மராவ் தலைமையிலான அரசாங்கத்தில் நிதி அமைச்சராகிறார். அதற்கு முன்னாடியே இவர் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்கிறாரு, திட்டக்குழு தலைவராக இருந்திருக்கிறாரு, பல்வேறு பதவிகளில் ஆலோசகராக இருந்திருக்கிறார். அரசியலுக்கு நேரடியாக வர்றது வந்து நிதியமைச்சராக தான் வர்றார். நிதியமைச்சராக இவர் பொறுப்பேற்கிறப்ப மிகப்பெரிய அளவில் பொருளாதார பின்னடைவு நோக்கியிருக்கு இந்தியாவினுடைய தங்கத்தை உலக வங்கியில் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார தேக்கம், உள்நாட்டு உற்பத்தி கிடையாது, கல்ஃப் வாரு, ரஷ்யாவுடைய உள்நாட்டு பிரச்சனைகள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செமையை கொண்டு வந்து வைக்கிது. அப்போ தான் இந்தியாவினுடைய நிதியமைச்சராகிறப்ப அவர் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தான் இன்றைக்கி வரைக்கும் இந்தியா வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. பொருளாதார மயம், உலகமயமாக்குதல், கிராமப்புற வேலைவாய்ப்பு அப்படின்னு பல்வேறு திட்டங்களை அவருடைய நிதியமைச்சராக இருக்கப்போ அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அவர் எடுத்த முடிவுகள்லாம் பல முக்கியமான முடிவுகள். அப்படி வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக உருவாக்கப்பட்டார். இதுக்கு முன்னாடி சீக்கியர்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்குது. பொற்கோயிலுக்குள்ளே வந்து இந்திய இராணுவ வீரர்கள் ஷூவை போட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து சீக்கியர்களுக்கு இந்திரா காந்தி மீது இருந்தது. அதனால தான் இந்திரா காந்தியினுடைய பாதுகாவலராக இருந்த ஒரு சீக்கியரை இந்திரா காந்தியை படுகொலை செய்யப்பட்டார். அதனால் அந்த ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த கசப்பை வந்து ஒரு சமாதானப்படுத்தினது வந்து மன்மோகன் சிங் தான். கிட்டத்தட்ட 10 வருடம் அவரை வந்து இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக அளவு பார்த்தது காங்கிரஸ் கட்சி. அப்போ அவங்க ரெண்டு அந்த சீக்கியர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த ஒரு 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 மனக்கசப்பை வந்து போக்கியது வந்து மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ விசுவாசி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்ததில் திறம்பட அந்த குடும்பத்தின் மீது ரொம்ப பெரிய விசுவாசத்தோடு இருந்தவர். கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடு இருந்தவர்.
மாற்று கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, யாரையும் இது வரைக்கும் அவர் வந்து கடுமையாக பேசினதில்லை. 10 வருஷம் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவர் மீது ₹1 கூட ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ கருப்பு கரையோ கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளீன் ஹேண்டாக இருந்தார். உலகளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பலருக்கும் இவர் நெருக்கமான நபராக இருந்தார். ஏன்னா இவருடைய பொருளாதார கொள்கை, பொருளாதார சிந்தனைகள்லாம் வந்து உலகளவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து இவரை வந்து இது பண்ணாங்க. அது குறிப்பாக பாரக் ஒபாமா வந்து இவரை வந்து என்னுடைய பொருளாதார குருநாதர் அப்படிங்கிறார். மன்மோகன் சிங் வந்து என்னுடைய பொருளாதார குருநாதர் சொல்கிறார். அதாவது இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டுடைய ஹவுஸில் ஒபாமா விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ண பிறகு அங்கே பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலேயே அவர் பேசுகிறார். பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறார் ஒபாமா, என்னுடைய பொருளாதார குருநாதர் அப்படின்றாரு. அவருடைய புத்தகம், அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த புத்தகம் ப்ராமிஸ் தி லேண்ட்னு ரெண்டு வேல்யூமில் உள்ள புத்தகத்தில் மன்மோகன் சிங்கை பற்றி ரொம்ப பெருமையாக புகழ்ந்து எழுதி. அவருக்கு பிடித்த அரசியல்வாதி மட்டும் கிடையாது, மிகச்சிறந்த அறிவாளி, பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதி. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி கிராமங்களில் இருந்து தோணுனா தான் வரும். அதனால தான் வந்து கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்குறார். இந்த மைக்ரோ லெவல் எக்கானமி அப்படிம்பாங்க. அதாவது கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. அதுக்கு உதாரணம் வந்து 2007 உலகளவில் மிகப்பெரிய பொருளாதார தேக்கம். உலக நாடுகளே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது, இந்தியா மட்டும் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிது. அதுக்கு இவர் போட்ட அந்த கிராமப்புற பொருளாதாரம், அதே மாதிரி கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு, கல்வி இப்படின்னு பல்வேறு தொலைநோக்கு திட்டத்தை ஒருபடி வேலை சொல்கிறேன்னா அப்துல் கலாம் இவருடைய ஸ்கீமை பார்த்து தான் 2020 விஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீமை சொல்கிறார். 2020 இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்படின்னு இவர் போட்டு வச்சுருந்த அந்த பொருளாதார ரீதியான கொள்கை. அப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இவருடைய அந்த பொருளாதார அறிவு, பொருளாதாரம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறதை வந்து உலக நாடுகளில் இருக்க தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய அரசியலுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆஃபீஸராகவும் இருந்திருக்காரு. இந்தியன் பேங்க் கவர்னராக இருந்திருக்காரு, ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்கிறாரு, திட்டக்குழு தலைவராக இருந்திருக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு நிதி அமைச்சகத்தினுடைய ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. பல்வேறு வழிகளிலும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அன்அஃபீஷியலாகவும் அதுக்கு பிறகு அரசியல்வாதியாகவும் இது பண்ணவர். அவருடைய மறைவுங்கிறது வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க கூடியிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே தொடர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. பாரக் ஒபாமா வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்திய அரசாங்கம் 7 நாள் இதை வந்து துக்க நிகழ்ச்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க. அரசாங்கத்தினுடைய அத்தனை நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. நேற்று அவர் இறந்த உடனே வந்து ஜேபி நட்டா பிஜேபியினுடைய தலைவர் நேராக மருத்துவமனைக்கு போய் பார்க்குறாரு, காலைல பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போகிறாரு. அப்படிங்கும்போது எல்லோருடையும் அவர் ஒரு எப்படி இணக்கமாக இருந்திருக்கிறார். எதிர்கட்சியாக இருந்தாலும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், அதிர்ந்து பேசாத ஒரு நபர் அப்படின்பாங்க. திரு மோடியே வந்து ஒரு பேட்டியில் அழுதுருப்பார். அவரை பற்றி சொல்லும்போது அவர் நான் இப்படி வீல் எப்படி சக்கர காலில் வரதை பார்க்கும்போது என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு எல்லாருடைய எல்லோருடையும் இணக்கமானவர். அதாவது அதே நேரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தை அதிராமல் ஆணித்தரமாக எடுத்து வைப்பார். அதாவது இந்த டிமாண்டேஷன் வந்தப்போ அதிரடிலாம் இல்லை, அமைதியாக பண்ணும், ஆனால் ஸ்டெடியாக பண்ணும். அது வந்து நறுக்குன்னு மண்டையில் கொட்டுற மாதிரி இருக்கும். டிமாண்டேஷன் வந்திருக்க ராஜ்யசபாவில் பேசிட்டார். இது இந்தியாவையும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார அழிவை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிராமல் ஆணித்தரமாக ராஜ்யசபாவில் பேசினார். அப்போ பிரைம் மினிஸ்டர் உட்காந்து உன்னிப்பாக கேட்டுட்டு முடிச்சுட்டு வந்து கை கொடுத்துட்டு போனார். அந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கையை சமரசம் பண்ணிக்கிற மாட்டார். அந்த மனதுக்கு பட்டதை, நாட்டுக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர். ஒபாமா அவருடைய புத்தகத்தில் பல இடங்களில் இவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய சீக்கிய சமூகத்திலிருந்து எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக 10 வருஷம் பொருளாதார ரீதியாக இந்தியாவை மிகப்பெரிய அளவில் வழிநடத்தி கொண்டு போனவர். நான் அவரை பார்த்து வியர்க்கிறேன் அப்படிங்கிறார். அதே நேரத்தில் 2014 அவருடைய ஆட்சி போன பிறகு மிஸ் யூ சிங் அப்படின்னு அவருடைய ட்வீட் போட்டிருந்தார். அதாவது அவரை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஒபாமாவினுடைய ஒரு பொருளாதார குருநாதராக இருந்தவர். இந்தியாவினுடைய அவர் செய்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எப்பயுமே வந்து ஒருத்தருடைய செயல்பாடுகள் வந்து மறைந்த பிறகு தான் பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மறைந்த பிறகு தான் பேசுகிறாங்க. எந்த இடத்துலையுமே சாதியை வைத்தோ, மதத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ ஒரு இடத்துல கூட ஒரு அரசியல் பண்ணதே இப்போ அந்த மாதிரி ஆதரவோ எதுவுமே பண்ணது கிடையாது. அந்த மாதிரியான ரொம்ப கிளீனான ஹேண்டாக இருக்கார். வருஷம் இஃப்தியார் பார்ட்டி ஒன்று கொடுப்பார் அவருடைய வீட்டில். எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் எல்லாரும் வந்து இஸ்லாமியர் வீட்டில் தான் இஃப்தார் பார்ட்டி கொடுப்பாங்க. ஆனால் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் இல்லாத காலகட்டமும் சரி, வருஷம் அவருடைய வீட்டில் கொடுப்பாரு. அதுக்கு எல்லா கட்சிகளை சேர்ந்த ஒரு ஆட்களையும் கூப்பிட்டு அந்த மாதிரி சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்த நபர் வந்து டாக்டர் மன்மோகன் சிங். ஜீரோ நெகட்டிவ் இல்லை அவர். ஆமாம், ஜீரோ நெகட்டிவ். இது வரைக்கும் அவர் மேலே எந்த விதமான
கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஒரு ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அவரே சொல்லிப்பாரு. ஆமாம், ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ஒரு இக்கட்டான நேரத்தில் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் காப்பாற்றியது வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சார், அவருடைய இறுதி காலகட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்ததா சொல்கிறாங்களே சார். அது வயோதிகம். அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ராஜ்யசபாவுடைய உறுப்பினராக இருந்தார். அதற்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால தான் இல்லை. ஆனால் இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, நேரு குடும்பத்துக்கு அவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விசுவாசியாக இருந்தார். ஏன்னா ஒரு 10 வருஷம் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப அவரை நம்பி ஒரு பதவியை கொடுத்துருக்கப்ப இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் இந்தியாவில். அடுத்த செகண்ட் வந்து கட்சியை கைப்பற்றுற வேலையாக இருக்கட்டும், ஆட்சியை கைப்பற்றுற வேலையாக இருக்கட்டும், தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையாக இருக்கட்டும். 10 வருஷம் உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு பொருளாதார மேதை தன்னை எந்த இடத்துலையும் முன்னிலைப்படுத்தலை, இந்தியாவை தான் முன்னிலைப்படுத்துவார். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தான் அவர் தன்னை சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுவார் தவிர டாக்டர் மன்மோகன் சிங் அவர் என்றைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கல. ஒரு பொருளாதாரத்தில் ஒரு PhD வாங்கின ஒரு நபர், உலக அரங்கில் வந்து பொருளாதார மேதையாக கொண்டாடப்படக்கூடிய நபர் தன்னை எங்கேயுமே முன்னிலைப்படுத்தலை. நான் வந்து ஒரு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், அவ்வளோதான். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ விசுவாசம் தான் சொல்கிறோம். அந்த குடும்பத்துக்காக இருக்கட்டும், நாட்டுக்காக இருக்கட்டும், அவர் கொடுத்த வேலைகளில் எல்லா வேலைகளையுமே ரொம்ப திறமையாக செஞ்சுருக்கார். அதாவது கவர்னராக இருக்கட்டும், திட்டக்குழு தலைவராக இருக்கட்டும், பொருளாதார ஆலோசகராக இருக்கட்டும், நிதிக்குழு ஆலோசகராக இருக்கட்டும், நிதியமைச்சராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ராஜ்யசபா உறுப்பினராக. ராஜ்யசபாலாம் ரொம்ப கடைசி காலத்தில் முடியாத நேரங்களில் வந்து பேசினாலும் அவருடைய பேச்சை வந்து எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, பொருளாதார ஆளுமை, என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய இருந்தார். அவர் எல்லா பதவிகளையுமே மிக சிறப்பாக, நிறைவாக, நியாயமாக நடந்துட்டார். அதாவது அவர் பண்ண விஷயன்றது வந்து எளிய மக்களுக்கானதாக இருந்துச்சு. எளிய மக்களுடைய பொருளாதாரம், கல்வி தொடர்பானதே இருந்திருக்குல்ல சார். கல்வி, பொருளாதாரம் ரெண்டுமே. கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்குன்றவர் தான். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கொண்டு வரார். தகவல் அறிவு உரிமை சட்டம் இன்றைக்கி வந்து அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியும். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஓப்பனாக இருக்கட்டும், டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கொண்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், பத்திரிகை ஃப்ரீடம், ஆமாம், எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஓப்பனாக இருந்தார். அதே மாதிரி கிராமப்புற வளர்ச்சி தான். ஒரு கிராமத்தில் 100 நாள் வேலை வாய்ப்புக்கு 10 நாள் அவங்க வேலைக்கு போகிறாங்க, 1000 ரூபா 10,000 ரூபா அவங்க கிடைக்குதுன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த 10,000 ரூபா அந்த கிராமத்துக்குள்ளேயே சுற்றும். கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீ கடைகளில் வேலை நடக்கும், சின்ன சின்ன பெட்டி கடைகளில், சின்ன சின்ன கடைகளில், மாலுக்கு போகாது, கார்பரேட் கைக்கு போகாது. அப்புறம் மைக்ரோ லெவல் எக்கனாமிங்கிறது அந்த கிராமத்தை சுற்றியே போகிறப்ப அது வந்து டெவலப் ஆகும். அப்போ தான் 2007 வந்து உலகளவில் பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுறது. NRIஸ்லாம் பணத்தை போட்டு வச்சுருக்காங்க அங்கங்கே உலக நாடுகள்லாம். அப்போ எல்லோரும் பணத்தை எப்படி எடுக்கிறது, எப்படி போடுறது, உலக நாடுகளில் பல நாடுகள் திவாலாக போகுது, பல வங்கிகள் வந்து திவாலாக போகுதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்ப இந்தியா மட்டும் அப்படியே ஸ்டேபிளாக இருந்தது. உலக நாடுகளே அப்போ தான் திரும்பி பார்த்து இவரை பற்றி. அந்த மாதிரி பொருளாதாரத்தை ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு செஞ்சித்தவர். ரொம்ப ஒரு நேர்மையான, எளிமையான ஒரு மனிதர். அதே போல் ராகுல் காந்திக்கும் மன்மோகன் சிங்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, அவர் வந்து ஏதாவது ஒரு திட்டம் வேணும், செயல்படுத்தணும்னு இவர் ஆசைப்பட்டா அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் அதுக்கான முயற்சிகள் எடுப்பார். இல்லை, அது அரசியல் தாண்டி அந்த குடும்பத்தில் ஒரு மூத்தவராக இருந்தார் மன்மோகன் சிங். அது வந்து முக்கியமான விஷயம். குடும்ப உறுப்பினராக மாறிட்டார். குடும்ப உறுப்பினராக முக்கியமான முடிவுகள் எடுக்கிற இடத்துல மன்மோகன் சிங் இருந்தார். ஏன்னா ஒரு விசுவாசம் இருக்குல்ல. ராகுலுடைய ஆசான், ராகுல் நேத்தா தான் ட்வீட் பண்ணிருக்கிறார். என்னுடைய ஆசான், என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய அட்வைசர் எனக்கு இன்னைக்கு இல்லை, நான் ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கிறேன். ராகுலுடைய அரசியல் வருகைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபராக இருந்தார். மிகப்பெரிய ஆலோசனைகளை தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு அதிரடியான அரசியல்வாதியாக இல்லாட்டி ரொம்ப அமைதியான அரசியல்வாதி, அதே நேரத்தில் பக்குவப்பட்ட அரசியல்வாதி. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், முக்கியமான முடிவுகளை வந்து காங்கிரஸ் கட்சி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. சோனியா காந்தியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், பிரியங்காவாக இருக்கட்டும், முக்கியமான முடிவுகளை, கட்சிக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவுகளை வெளியில் தெரியாது. ஆனால் அவருடைய ஒப்புதல் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு உண்மையாகவே இந்த கட்சி நல்லா இருக்கணும், காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய, குடும்பத்தினுடைய ராஜ விசுவாசியாக இருக்கக்கூடியவர், குடும்பத்தில் மூத்தவர், வயது அனுபவத்திலும் மூத்தவர். அப்படிங்கும்போது பல முக்கிய முடிவுகளை வந்து அவர் எடுப்பார். அவர்கிட்ட அட்வைஸ் கேட்காம அந்த காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அந்த குடும்பமாக இருக்கட்டும் தொடர்ந்து பண்ணுறதே கிடையாது. அதற்கு அவர் ஒரு முனை அளவு கூட ஒரு மாற்றோட இருந்ததில்லை. ரொம்ப ஒரு விசுவாசமான ஒரு நபராக இருந்து நீங்கள் பயந்துருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தோட்டமைக்கு மிக்க நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.